வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளும் மார்ச் 23 ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் பதிந்துள்ளதை ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் அறநெறி என்று கூறலாம். அறநெறியை தவறாதவர்களுக்கு மகிழ்ச்சி. அறநெறி தவறாதவர்களுக்கு மகிழ்ச்சி. அறிவுள்ளவருக்கு தெரியும் அவருக்கு கவலை, பயம், ஏமாற்றம் மற்றும் அமைதியின்மை நின்றுவிட்டன. எந்த நிலை அல்லது சூழ்நிலையில் அவர் வைக்கப்பட்டாலும் அவரது அமைதி உடைந்து போகாது. அவர் திறன் மற்றும் விவேகத்துடன் எல்லாவற்றையும் வளைத்து சரி செய்வார். எதுவும் அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாது. நண்பர்கள் தசை வளைத்து கெட்டிமையை விட்டுக் கொடுக்கும் போது அவர்கள் இன்னும் இடைவிடாத பற்று உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிவார். மேலும் அவர்கள் முரண்பட்ட புறத்தோற்றத்தை பற்றி வருத்தப்படுவதில்லை. அவரை யாரும் கெடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் மாற்றத்தால் பாதிக்கப்படாதவற்றுடன் தன்னை அடையாளம் கொண்டுள்ளார். அமைதியை தரும் அறிவு, தூய்மையான நன்மை, நேர்மை ஆகியவற்றின் மூலம் தனது மாறாத கொள்கைகளின் அறிவில் ஒரு மனிதன் நற்பண்புகளால், நேர்மையானவற்றால் நிலை பெற்றினால் மாறாத அழிவற்ற ஒன்றாக மாறுகிறார் என அவர் கூறியதை கூறலாம். தூய உள்ளம் உள்ளோருக்கு நிறைவு பெறும் என்று ஒரு இறுதி அந்த 23 பதிவினை தமிழாக்கமாக கொள்ளலாம். ஒரு பதித்து ஆங்கில பதிவினை காண்போம். You can say it in acrostic ethics, evenly to hope intuitive characteristics, what we call in English ethics. In acrostic, we can say evenly to hope intuitive characteristics skills. Joy is to the sinless. The wise man knows. For him, anxiety, fear, disappointment, and unrest have ceased, and under whatever condition or circumstances he may be placed, his calmness will not be broken, and he will bend and adjust with everything with capacity and wisdom. Nothing will cause him grief. When friends yield up the body of flesh, he knows that they still are, and does not sorrow over the shell they have discarded. None can injure him, for he has identified himself with that which is unaffected by change. The knowledge which brings peace, then is the knowledgeable of my unchangeable principles arrived at by the practice of pure goodness, righteousness, becoming one with which a man becomes immortal, unchangeable, indestructible. Peace is the pure. Peace is to the pure. Joy is to the sinless. என பதிந்தவற்றை இன்றைய நாளாக அறநெறி என்ற ஒரு சொல்லில் கூறி, அறநெறி தவறாதவர்களுக்கு மகிழ்ச்சி என கூறி இந்த பதிவினை மார்ச் 23 பதிவினை அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாள் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம்.